லுகா. லாங்குவேஜ் அரபியில் என்ன சொல்றது? லுகா. என்ன பிறகு துருசுல் லோகத்தில் அரபியா. துருசுல் லோகா. லோகத்தில் அரபியா. லோகத்தில் அரபியா. இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாஷைன்னு சொல்லுவோம். அரபி பாஷை லோகத்தில் அரபியா. இங்கிலீஷ் பாஷை லோகத்தில் இந்தியா. தமிழ் பாஷை தமிழ் மொழி. அதுக்கு அரபியில் என்ன சொல்லணும்? லோகத்துல் தமிழியா. உருது மொழி லோகத்துல் உருதியா. மலையாள மொழி லோகத்துல் மலையாளமியா. அப்படியே சொல்ல லோகத்தில் ஒரு லாங்குவேஜ் மலையாள லாங்குவேஜ். நான் அரபிக்கு இலக்கணத்துக்கு அரபியில் என்ன சொல்றது? நாஹு. என்ன சொல்றது? நஹ்வுன். நூன் ஹே வாவ். நஹ்வுனா என்னது? நீங்கள் அரபி ஏற்கனவே அரபி படிக்கிறீங்க. இது கூட நீங்கள் அரபி இலக்கணத்தோடு படிக்க உண்டான வழிமுறை தான் நம்ம என்ன செய்யலாம். அந்த வகுப்பில் உங்களுக்கு நம்ம சொல்லிதான். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? பல வகுப்புகள் படிச்சிருக்கீங்களா? இல்லையா? அதெல்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். திரும்ப ரிப்பீட் பண்ணணும். படிச்சுட்டே போனால் நிற்காது. அரபியில் வேர்டுக்கு அரபியில் என்ன சொல்கிறது? யாருக்கு சொல்லுது? வேர்டு இருக்கல, வார்த்தை. கரிமத்துன். என்ன சொல்றது? கரிமத்துன். வேர்டுக்கு என்ன சொல்றது? கலிமத்துன். சொல்லுவாச்சா? பேர் சொல்லுக்கு அரபியில் என்ன சொல்றது? பேர் சொல்லுக்கு அரபியில் என்ன சொல்றது? பேர் சொல். இஸ்மோன். இஸ்மோன். வினை சொல்லுக்கு என்ன சொல்ற அரபியில்? கேட்டு ஃபஅயிலுன். ஃபஅயிலுன். இஸ்மோன். இஸ்முன் நௌன். ஃபஅயிலுன் வர்ப். இதோடஞ்சா கரிமா ஒரு வார்த்தை ஒன்றில் இஸ்மா இருக்கும், அல்லது ஃபேலா இருக்கும், அல்லது ஹர்ஃபா இருக்கும், எழுத்தா இருக்கும். இதனால் இல்லையா? ஒரு அரபியில் ஒரு எழுத எடுத்தா, ஒரு சொல்ல எடுத்தா அது பேர் சொல்லா இருக்கும், அல்லது வினை சொல்லா இருக்கும், அல்லது ஹர்ஃபா இருக்கும். ஹர்ஃபா இருக்கும். அது படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. இதில் அதே மாதிரி ஒரு வாக்கியம் பார்த்ததா இல்லையா? வாக்கியம் இங்கிலீஷ் என்ன சொல்கிறது? வாக்கியம் இங்கிலீஷில். தமிழ் தெரியாது. தமிழ் அப்படிங்க வாக்கியம்டா. வாக்கியம் சென்டென்ஸ். வாக்கியம் என்ன சொல்றது? சென்டென்ஸ். அரபியில் வாக்கியத்துக்கு என்ன சொல்றது? அரபியில் வாக்கியம் சென்டென்ஸ். அதுக்கு என்ன சொல்றது? ஜும்லத்துன். என்ன சொல்றது? ஜும்லத்துன். அந்த அரபி மொழியில் ஜும்லாங்கக்கூடிய அந்த வாக்கியம் எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். அது என்னவெல்லாம்? ஜும்லத்துன் இஸ்மியா, ஜும்லத்துன் ஃபிஅலியா. ஜும்லத்துன் இஸ்மியா, ஜும்லத்துன் ஃபிஅலியா. ஜும்லத்துன் இஸ்மியா, ஜும்லத்துன் ஃபிஅலியா. அதனால் பெயர் சொல் வாக்கியம். ஜும்லா இஸ்மியாக என்ன சொல்றது? தமிழில் என்ன சொல்றது? பெயர் சொல் வாக்கியம். ஜும்லா ஃபெயிலியாக என்ன சொல்றது? வினை சொல் வாக்கியம். இல்லையா? நீ ப்ளீஸ் யூ டெல் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் வினை சொல் வாக்கியம். ஜும்லா ஃபெயிலியா. கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள். குல் மிசாலன் லி ஜும்லத்தில் ஃபெயிலியா. ஜும்லத்துல் ஃபெயிலியா. மிசால்னா என்ன? எக்ஸாம்பிள். மிசால் அதை போட்டோம். Who can tell? அதான் ஃபெயில் சொல் வாக்கியம். Tell me one fail. ஒரு குல் ஃபெயிலன் வாஹிதன். கலிமத்து ஃபெயில். ஃபெயில்னா என்ன? வெர்பு. Tell me one verb in Arabic. வெர்பு என்ன பண்ண? வெர்ப்டா. வெர்பு. கத்தப. வெர்பு என்னது? கத்தபனா வாட் இஸ் மீனிங் ஆஃப் கத்தப? ரைட். கத்தபனா ரோட்.
ذهب போனான். திஸ் இஸ் வெர்பு. திஸ் இஸ் வெர்பு. அண்ணா இதான் வெறுப்பு. வெறுப்புக்கு உதாரணம் சொல்கிறாருந்தா இதான் சொல்லணும். போகிறான், வந்தான், செந்தான், ஜாப்தான், பூனா, உறங்கினா எல்லாம் வேலு செயல். இது சொல்லி தெரியலையா? படிச்சுட்டாங்க. எப்போ அதுதான் ரெமண்ட் பண்ணுறாங்க. யூஸ் இன் யுவர் ஸ்பீக் வேற இல்லையா? யூஸில் இருக்கணும். அப்போ தான் அது தெரிய வரும். இப்போ அக்கலை, பாலை, கத்தப்பா, ஜலசா, நாம எல்லாம் என்னது வெர்பு. give me one sentence, verbal sentence. verbal sentence ஜும்லத்தன் ஃபெயிலியா. ஃபெயில் சொல்லியாச்சுல? ஃபெயில் சொல்லியாச்சுல? அந்த ஃபெயிலை ஜும்லாவில் வச்சு சொல்லுங்க. கத்தபா முஹம்மதுன். குட். கத்தபா முஹம்மதுன். முஹம்மத் ரோட் இல்லையா? முஹம்மத் ரோட். கத்தபா முகமது சொல்லியாச்சா? முகம்மது எழுதினான். முகம்மது பாடத்தை எழுதினான் என்று சொல்கிறோம். தான் சென்டென்ஸ் நீண்டுட்டு போகிறது. சென்டென்ஸை நீண்டுறது. முகம்மது எழுதினான். ஓகே, சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ். முகம்மது பாடத்தை எழுதினான். சொல்லுடா. கத்தப ஃபேல். முகம்மது என்னது? முகம்மது என்னது? ஃபாயில். கத்தப ஃபேல் வந்தால் என்ன வரணும்? ஃபாயில் இஸ் நெசசரி. Without file, you cannot make any sentence, verbal sentence. لا يمكن تكوين الجملة الفعلية بدون فاعل. إذا جاء الفعل فلا بد أن يتبعه الفاعل. ما هنا كتب فعل، محمد فاعل. هذا பாடத்தை எழுதினான். தர்சன். கத்தப முஹம்மதுன் தர்சன். முஹம்மத் பாடத்தை எழுதினான். எனது நோட் புக்கில் எழுதினான். முஹம்மத் பாடத்தை நோட் புக்கில் எழுதினான். சென்டென்ஸ் செஞ்சுட்டு போகிற இல்லையா? எப்படி சொல்லணும்? நோட் புக்கில் என்ன சொல்லணும்? நோட் புக்கில். நோட் புக்கு என்னது? நோட் புக்கு என்ன சொல்கிறது? தஃப்தர். தஃப்தர் சொல்லு. நோட் புக்கில் நோட் புக்கில் அப்படின்னு அதுக்கே சொல்லணும். ஃபித் தஃப்தரி. நோட் புக்கெல்லாம் என்ன சொல்லணும்? ஃபித் தஃப்தரி. போர்டில் எழுதினான். என்ன சொல்லணும்? போர்டில் எழுதினான். போர்டுக்கு என்ன சொல்றது? சப்பூரா. அல சப்பூரத்தி. ஃபித் தஃப்தரி அல சப்பூரத்தி. முஹம்மதுன் கதப அத்தர்ஸ ஃபித் தஃப்தரி. லாங் சென்டென்ஸ். இதெல்லாம் இதுதான் சென்டென்ஸ். பேக் சென்டென்ஸ். இதுதான் சென்டென்ஸ் அமையும். இப்படித்தான் உரையாடல் வாக்கியங்கள் வார்த்தைகளை சேர்த்து என்ன செய்யணும்? அமைக்கும். என்ன வச்சா இது வெர்பல் சென்டென்ஸ். வெர்பல் சென்டென்ஸ். வெர்பலுங்கிறது கத்தபாங்கிறது என்ன வெர்பு? கத்தபா வெர்பு இருக்கா இல்லையா? வெர்பு எத்தனை வகைப்படும்? வெர்பு வினை. வெர்பு இருக்கா இல்லையா? வெர்பு என்னெல்லாம் பண்ணுவோம்? நிறைய இருக்குதா? பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஆர்டர் அப்படின்னு கத்தப என்ன வெர்பு? பாஸ்ட் டென்ஸ். கத்தப பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் என்ன சொல்லி எப்படி சொல்லணும்? கத்தப முகம்மது எழுதினான். ஃபியூச்சரில் முகம்மது எழுதுவான். என்ன சொல்லணும்? முகம்மது எழுதுவான். யக்துபு. கத்தப முஹம்மதுன் தர்சன். முகம்மது பாடத்தை எழுதினான். முகம்மது எழுதுவான். He will write. முகம்மது will write a lesson. அதுனா முகம்மது. யக்துபு முஹம்மதுன் அத்தர்ஸ. கத்தப அடுத்து என்னது? கத்தப பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் என்னது? யக்துபு. கதப யக்துபு. கதப யக்துபு சொல்லிட்டே இருக்கிறேன். கதப யக்துபு. கதப யக்துபு. நீ எழுது. யூ ரைட் சொல்லணும். கதப எழுதினா யக்துபு எழுதுவான். யூ ரைட். நீ எழுது. சொல்லு. உக்து. குட் பை. யூ உக்து. கதப யக்துபு உக்து. கதப
யக்துபு உக்துப். அதே மாதிரி தான் கரா சொல்லுங்க அடுத்து யக்ரவு இக்ரா. கரா கரா ரீடு இடனா ரீடு யக்ரவு ரீடு will read இடனா இல்லையா இக்ரா you read இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق இக்ரா கிதாபக இக்ரா கிதாபக வக்ரவு ما تيسر من القرآن اقرأ اقرأ you write you are 1% you write اقرأوا என்னது you are all right you are all right اقرأوا ما تيسر من القرآن اقرأوا قراءة read read اقرأ read قراءة read سورة ولا read அப்போ சென்டென்ஸ் அப்போ வெர்பு வந்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ஆர்டர் அம்ரு பேர் என்னது ஏக்ரா. இந்த பேர் வழியாச்சா சொல்லுங்க. கதபா எப்படி சொல்லுங்க? கதபா சொல்லுங்க, தரப்படுங்க. கதபா யக்துபு உக்துப் சொல்லுங்களா, வாயில பக்கத்துல போட்டு சொல்லுங்க. கதபா யக்துபு உக்துப். தஹபா يذهب ذهب يذهب يذهب أكل يأكل كل كل அது குல் வரும். அதோட அப்படிதான் இல்லையா? அடுத்தது அதுக்கு சொல்லுங்க. ஏதாவது பருப்பு சொல்லுங்க. பருப்பு எல்லாம் நோட் பண்ணிங்க. பருப்பு சொல்லுங்க இல்லையா? அழகு ஜாலசா ஜாலசா எஜ்லிசு இஜ்லிஸ் ஜாலசா எஜ்லிசு இஜ்லிஸ் இஜ்லிஸ் சொல்லுவா இல்லையா? இஜ்லிஸ் ஜாலசா சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை சொல்லுவாச்சா பருப்பு சொல்லுங்க. பருப்பு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் சும்லா இஸ்மியாவை நீங்கள் தெரிஞ்சுட்டேன்ல. நீங்கள் இப்போ வெறுப்பு சும்லா பேரி அவனுடைய இதை தெரியுது எல்லாம் எல்லாம் அப்படிதான் இல்லையா? தாஹப இதஹப் இதஹப் அப்படிதான் இல்லையா? இதஹப்னா என்ன? இதஹப் நீ ஓ நீ போ நீ வீட்டுக்கு போ. என்ன சொல்லணும்? நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு என்ன சொல்றது? இது என்ன சொல்றது? பைத். இதெல்லாம் படிக்கலாம். மண்ணலி போட்டு போய் கையை வச்சு பைத்து. பைத்துங்க என்னது? வீடு. வீட்டுக்கு போ. இதஹப் இலல் இலல் பைத். இலா அதான் ஆக்குவது. இலல் பைத்தி வீட்டுக்கு போ இல்லையா? இதஹப் இலல் பைத்தி வீட்டுக்கு போ. உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லணும். உன்னுடைய வீட்டுக்கு பொதுவாக நீ வீட்டுக்கு போனால் இதாப் இலல் பைத். உன்னுடைய வீட்டுக்கு போ. உன்னுடைய வீட்டுக்கு போ. உன்னுடைய வீடுங்கிறது என்ன சொல்லணும்? பைத்து கே பைத்து கே. இதஹப் இலா பைத்திக இதஹப் இலா பைத்திக உன்னுடைய வீட்டுக்கு ஓ. உங்களுடைய வீட்டுக்கு போங்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள். இதஹப்னா நீ போ. நீங்கள் எல்லாம் போங்கள். என்ன சொல்லணும்? நீங்கள் எல்லாம் போங்கள். நீங்கள் ஒருவனுக்கு பார்த்து இதஹப்னு சொல்லணும். நீங்கள் நிறைய இருக்கீங்க. உங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? நீங்கள் இல்லை. இதஹபு இதஹபு இதஹப் இதஹபு நீங்கள் உங்களுடைய இதஹபு நீங்கள் போங்கள். இலல் பைத்தி வீட்டுக்கு. உங்களுடைய பைத்துக்கு போங்க. இதஹபு இலா பைத்திக்கும். இதஹபு இலா பைத்திக்கும் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள். அதே மாதிரி எல்லா சென்டென்ஸ் இதே மாதிரி தான். பைத்துக்க பைத்துக்கும் இல்லையா? மதரசத்துக்க மதரசத்துக்கும். இதாபு இலா மதரசத்திக்கும் இல்லையா? உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போங்கள். இதாபு உங்களுடைய பள்ளிவாசலுக்கு போங்கள். என்ன சொல்லணும்? உங்களுடைய பள்ளிவாசலுக்கு போங்க. எப்படி சொல்லணும்? இதாபு இலா மஸ்ஜிதிக்கும். இதாபு இலா மஸ்ஜிதிக்கும் உங்களுடைய லைப்ரரிக்கு போங்கள். சொல்லணும். இதாபு இலா மக்தபத்திக்கும். இலா லைப்ரரி
லைப்ரரி என்ன சொல்றது? மக்தவா. இதான் மக்தபதி. ஓகே, இதான் எல்லா வார்த்தைகள்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபெயிலை நோட் பண்ணணும். அந்த அரைப்படி போதில் நம்ம ஃபெயில் போட்டிருக்கோம். நிறைய ஃபெயில்கள் கொடுத்துருக்கோம். ரீச்சா பத கத்தபா ஜலசா லாயிபா அப்படிதான் இல்லையா? வரத என்ன பரர காம ஜால மால பால கால மால பால ஜால இதெல்லாம் பேரு எல்லாம் இருக்குது. அந்த வேறு விளையாடு அது எப்படி இருக்குது நீ சொல்ல விளையாச்சா? அதை நீங்கள் படிக்கணும். நீங்கள் பாடமாங்க. அதை நான் சொல்ல பேசிக் கிராமரிக்கல் லாங்குவேஜ் இது மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். சொல்ல விளையாச்சா? நீங்கள் விளையாடுங்க. விளையாச்சா நிறைய போட்டு உங்களை யார்ட்ட மண்டல ஏறாது. இப்போ நீங்கள் சுருக்கமாக உங்களுக்கு வெர்பல் ஃபெயில் ஜும்லா ஃபெயிலியர் என்னன்னு உங்களுக்கு சொல்லி இருக்குது. அந்த ஃபெயில் எத்தனை வகைப்படணும்னு சொல்லியிருக்குது. ஜும்லா எப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்குது. ஜும்லா சின்ன ஜும்லா பெரிய ஜும்லா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நீக்கணும் அப்படிதான் இல்லையா? கரா முகமது தர்சன் பில் கிதாப் அப்படிதான் இல்லையா? கதப முகமது தர்சன் அலசபூரா. இதுதான் சென்னத்தை எப்படி நீட்டி இப்படித்தான் சென்னத்தை அமைக்கணும். இதுதான் சென்னது. அது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. கேட்டு போனால் என்ன செய்யாது. நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களை யூ ட்ரை டு ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் அரபிக் லாங்குவேஜ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா حاولوا اجتهدوا تكلموا في اللغة العربية مع زملائكم with your friends. You speak in Arabic language with your friends in your school, in your mosque, in your street, in your any okay? Bye.